என்றும் இறைவன் அருள் தேடும் ஆன்மீக நண்பர்களே வணக்கம். 2022ஆம் ஆண்டுக்குப் பிறகு மிக நீண்ட முழு சந்திர கிரகணம் செப்டம்பர் 7, 2025 அன்று நிகழ்கிறது. ஜோதிட ரீதியாக ராகு அல்லது கேதுவின் பாகையின் சூரியன் சந்திரன் இணையும் போது சூரிய கிரகணமும், சூரியன் சந்திரன் நேர்கோட்டில் பயணிக்கும் போது ராகுவையோ அல்லது கேதுவையோ தொடும்போது சந்திர கிரகணம் ஏற்படும். சந்திர கிரகணம் எப்போது தொடங்குகிறது என்று பார்த்தால், ஸ்வஸ்தஸ்ரீ மங்களகரமான விசுவாவசு வருஷம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:56 மணி நள்ளிரவு 1:26 மணி வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இந்திய நேரப்படி இரவு 9:56 மணிக்கு சந்திர கிரகணம் தொடங்குகிறது. முழு சந்திர கிரகணம் இரவு 10:59 மணிக்கு தொடங்குகிறது. கிரகண மத்தியம நேரம் இரவு 11:41 மணியாகும். முழு சந்திர கிரகணமும் நள்ளிரவு 12:23 கிரகணம் முழுவதுமாக நள்ளிரவு 1:26 மணிக்கு நிறைவடைகிறது. ஒரே நாளில் சனி பெயர்ச்சி, சந்திர கிரகணம் நடைபெறவுள்ளதால் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம். மேஷம் என்று பார்க்கும் பொழுது, மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணத்தின் தாக்கம் சாதாரணமாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் நிதி நிலையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம். மன அமைதியின்மை அதிகரிக்கும். எனவே வாக்குவாதங்கள் மற்றும் சண்டைகளில் இருந்து விலகியிருப்பது நல்லது. மற்றவர்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே உங்களுக்கு அனைத்தும் நன்றாகவே நடக்கும். ரிஷபம் என்று பார்க்கும் பொழுது, சந்திர கிரகணத்தில் ரிஷப ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் உடல்நலம் தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். வேலை மற்றும் வணிகத்தில் நீங்கள் சிரமங்களை சந்திக்க நேரிடும். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள், அவர்களே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். மிதுனம் என்று பார்க்கும் பொழுது, சந்திர கிரகணத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் தனிப்பட்ட மற்றும் சமூக வாழ்க்கையில் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும். இந்த நேரத்தில் நீங்கள் சங்கடமாக உணருவீர்கள், மேலும் பணியிடத்தில் அவமதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்படலாம். நீங்கள் நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்லதே நடக்கும். கடகம் என்று பார்க்கும் பொழுது, சந்திர கிரகணத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் நிதி மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கும். தொழிலில் இழப்பு, திருமண வாழ்க்கையில் பதற்றம் அல்லது வாழ்க்கை துணையுடன் பிரிதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஒவ்வொரு அடியும் நீங்கள் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளது. சிம்மம் என்று பார்க்கும் பொழுது, சிம்ம ராசிக்கு சந்திர கிரகணம் நிதி ரீதியாக நன்மை பயக்கும். இருப்பினும் உடல்நல பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். உங்கள் துணையிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குடும்ப மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும். கன்னி என்று பார்க்கும் பொழுது, சந்திர கிரகணத்தில் கன்னி ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் எதிரிகளுடன் மோதலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இருப்பினும் இறுதியில் வெற்றி உங்களுடையதாகவே இருக்கும். நிதி நிலைமை வலுவாக இருக்கும் மற்றும் பல ஆதாரங்களில் இருந்து பண ஆதாயங்கள் சாத்தியமாகும். ஆதலால் உங்களுடைய பாதை சிறப்பாக இருக்கும். துலாம் என்று பார்த்தால், சந்திர கிரகணத்தில் துலாம் ராசிக்காரர்கள் மன அழுத்தத்தை சமாளிக்க வேண்டியிருக்கும். குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் காதல் உறவுகளில் பதற்றம் ஏற்படலாம். தொழிலில் நிதி இழப்பு ஏற்படலாம். இருப்பினும் நீங்கள் படிப்படியாக வெற்றி காண்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. விருச்சிகம் என்று பார்த்தால், சந்திர கிரகணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களின் நிதி நிலைமை மேம்படும். இருப்பினும் நீங்கள் குடும்பம் அல்லது சொத்து தொடர்பான தகராறுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் பொறுமையையும் நிதானத்தையும் கடைப்பிடிப்பது உங்களுக்கு முக்கியம். அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். தனுசு என்று பார்த்தால், சந்திர கிரகணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு காது, மூக்கு, தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கலாம். செலவு செய்வதற்கு முன் கவனமாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டும்.
மகரம் என்று பார்த்தால் சந்திர கிரகணத்தில் மகர ராசிக்காரர்கள் நிதி இழப்பு மற்றும் தொழிலில் இழப்பை சந்திக்க நேரிடும். இந்த நேரத்தில் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடும் என்பதால் மகர ராசிக்காரர்கள் குறிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். கும்பம் என்று பார்த்தால் சந்திர கிரகணத்தில் இந்த நேரம் கும்ப ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சவால்களை ஏற்படுத்தக்கூடும். எனவே அவசரப்பட்டு பெரிய முடிவுகளை எடுக்காதீர்கள். ஒவ்வொரு அடியையும் கவனமாக நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். மீனம் என்று பார்த்தால் சந்திர கிரகணத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு வீண் செலவுகள் அதிகரிக்கக்கூடும். இதனால் நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. தொழிலில் முதலீடு செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். முடிவுகளை கவனமாக எடுக்க வேண்டும். பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, புனர்பூசம், விசாகம் ஆகும். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியும் என்பதால் கிரகண தோஷமுள்ளவர்கள் பரிகாரம் சாந்தி செய்து கொள்ளலாம். இதுவரை சந்திர கிரகணத்துக்கான பலன்களை பார்த்துவிட்டோம். மேலும் பல ராசி பலன்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.